ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம கத்திரிக்காய் மசியல்லாம் பண்ணுவோங்க. தோசைக்கு இட்லிக்கு வந்து கத்திரிக்காய் மசியல் பண்ணுவோம். மசியல் பண்ணும்போது கொஞ்சம் சீக்ரெட் மசாலா வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்போதும் சாம்பார் தூள், நம்ம வரமிளகாய் தூள் போட்டு தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் சீக்ரெட்டாக ஒரு மசாலா அரைச்சி போட்டு அது கூட கொஞ்சமாக நீங்கள் சாம்பார் தூளாவது வரமிளகாய் தூளாவது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. நீங்கள் சீக்ரெட் மசாலா எப்படி அரைச்சி போடுதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க மசியல் வந்து. இப்போ மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமல்லிங்க, இதை லைட்டாக வறுத்துக்கங்க. வறுத்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த மசாலாவை நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் மசியல் வந்து. இதை வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது வந்து கத்திரிக்காய் மசியலுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் தாளசம் பண்ணி இறக்கணும். சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.